துள்ளாத மனம் துள்ளுங்கிற விஜய்க்கெல்லாம் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படங்க அதெல்லாமே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக வருவாங்க. நீங்கள் ஒரு டாக்டராக வந்து இவருடைய சிம்ரானுடைய கண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வர்றாரு, கூப்பிட்டு வா குட்டி அப்படின்பார். அதை ஒரு பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன இதாக இருந்தாலும் சில கேரக்டரில் அப்பாவாக நடிச்சிருப்பார் நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு. இது ஒரு சின்ன சின்ன இதுதான். ஒரு நல்ல மென்மையான மனிதன் அவர் வந்து. உங்களுக்கு நான் 2 வாட்டி ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டிக்காக பேசும்போது, சார் ஃபோன்லேயே கேட்டுங்க, நான் வரட்டுமா வீட்டை? இல்லை சார், நீங்கள் நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கேன், சொல்லுங்கள் சார், நான் என்ன கேள்வி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னா சில கேள்விகள் சொன்னேன். அப்புறம் நான் நேரடியும் பார்த்துருக்கேன் நண்பர். அதாவது அந்தளவுக்கு மென்மையான மனிதன் வந்து யார் வந்தாலும் பத்திரிகையாளர் வந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மரியாதையாக பேசி தன்னுடைய என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலாக பேசுவார். தன்னுடைய மியூசிக் ட்ரூப் பற்றி பேசுவார். ஆரம்பத்தில் மியூசிக் ட்ரூப் பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு தான் ஒரு நடிகர் ஆன பிறகு அவர் நடிப்பை பற்றி அதிகம் பேச ஆரம்பி ஒரு எல்லோருக்கும் ஒரு நடிகராக அவரை பார்க்க ஆரம்பித்த பிறகு கூட்டம் அதிகமாக கூட ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு மியூசிக் ட்ரூப் அப்படியே விட்டார். ஏன்னா அது வந்து அவருக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி சில தனியார் தொலைக்காட்சிகளில் வந்து உங்களுக்கு கலக்கப்போவது யாருன்னு நினைக்கிறேன், கலக்கப்போவது யார் அப்படி இப்படின்னு சொல்லி சில காமெடி ஷோகளுக்கு உட்காந்து ஒரு ஜட்ஜாக உட்காந்தாலும் கூட சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு பர்சன், எப்போவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருப்பார். அவருடைய கடைசி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அந்த நோயை பெருசாக வெளியே காட்டிக்காமல் எல்லோருடையும் அந்த பழக்கமான அந்த சிரித்த முகமாக மென்மையான ஒரு மனிதராக தன்னை வெளியேப்படுத்திக்கிட்டார். எந்த இடத்துலையும் வந்து தன்னை வந்து ஒரு நோய் காட்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நோயாளிங்க அப்படின்னு தன்னை காட்டிக்கல. கடைசி வரைக்கும் அவர் இறக்கும் போது தான் உங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கும். அது வரைக்கும் முன்ன வரைக்கும்